லாஸ்ட் வீக் நாங்க வந்து அஜித் சார் கிட்ட பேசணும், சுரேஷ் சந்திர சார் கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் இன்வால்வ், அவங்க வெளில சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நாங்க தனுஷ் சார் கூட நாங்க வந்து அப்ரோச் பண்ணோம். நான் வந்து அப்ரோச் பண்ணேன்னா சொல்லிட்டாங்க ஷூட்டிங் கண்டிப்பா நான் கேன்சல் பண்ண முடியாது. இதுக்கு ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்கன்னா இங்க வந்து இடிச்சிட்டு திரும்பி இங்க வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அங்க வந்து போகாது. ஸோ ஆக்சிடென்ட் வில் நாட் ஹேப்பன். இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து சம்பந்தமே இல்லை ஆக்சுவலா. ஸோ கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க ரோடு தான் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். இந்தியன் ரேசிங் லீக்கோட அவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஸ் காசு வச்சுட்டு அவங்க வந்து இது வந்து பண்றாங்க. நம்ப மாட்டீங்க, ஒரு சந்து வந்து இப்படியே இருக்கும், அதுல வந்து 10 கார் இருக்கும் போறதுக்கு உள்ள, அடிச்சுட்டு அப்படியே தள்ளுவாங்க. ஏன்னா ரேஸ்ல இதெல்லாம் ரேஸ் தமிழ்நாட்டுல வந்து இருக்கணும். whoever it is, whether it is ADMK, DMK, BJP, whoever it is, even Vijay's sir's party also sports வந்து டெவலப் பண்ணும். தயவு செய்து மழை வராதுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சாங்க வேலை. ஜீ தமிழ் நியூஸ் சேனலுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல இன்டர்நேஷனல் மேட்சுகளை நடத்திய அனுபவம் நம்மகிட்ட இருக்கு. குறிப்பா செஸ் ஒலிம்பியாட், கேலோ இந்தியா போட்டிகள் மற்றும் IPL போட்டிகள் கூட நடந்த அனுபவம் இருக்கு. ஆனா கார் போட்டி அப்படின்னு அறிவிச்ச உடனே எப்படி நடத்த போறாங்கன்னு ஒரு கேள்வி நமக்கு இருந்தது. அதை பூர்த்தி செய்வதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கி அதுக்கு முன்னேற்பாடு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது நமக்கு ஆச்சரியமா இருந்தாலும் கூட இது எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க, எங்கெங்க பிளேயர் வர போறாங்க, காருக்கு என்னென்ன கார்களை பயன்படுத்த போறாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அதை குறித்து பேசுறதுக்காக தான் நம்மகிட்ட குறிப்பா சென்னை சார்பாக நடுவரா அலிஷா அப்துல்லாவை நியமிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பல கேள்விக்கு நான் பதிலை தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா காத்திருக்காங்க, ஆர்வமா பேசுறதுக்கு. ட்ராக்கை பத்தி பேச போறாங்க, என்னென்ன பேர் வர போறாங்க, அஜித் வராரா இல்லையாங்கிறது குறித்து கூட பதில்ல காத்திருக்காங்க. வாங்க அவரை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, தேங்க் யூ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் போட்டு மேட்ச் நடக்கிற முன்னாடியே ஒரு பிளேயர் மாதிரி நிக்கிறீங்க. ஆமாங்க, ஐ ரெப்ரசன்ட் சென்னை. சோ ஐ அம் வெரி ப்ரவுட் டு வேர் திஸ் டி-ஷர்ட். ஆக்சுவலா இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்குமே ஒரு இன்டர்நேஷனல் போட்டிகள் நடத்தின அனுபவம் இருக்கு. குறிப்பா செஸ் ஒலிம்பியாட் இருக்கும், IPL போட்டிகள் எனக்கு தான் பார்க்க முடியுது. காரை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமானது ஒண்ணு தமிழகத்துல ஃபேஸ் பண்றது. இது எப்படி சாத்தியம்? இது எந்த அளவுக்கான முயற்சியை தமிழக அரசு மேற்கொண்டிருக்கு? So Kelo India, we have conducted Kelo India from the central government side. So இது பொறுத்த வரைக்கும் இந்த ரேசிங் இஸ் a very இப்போ ரேசிங், கார் ரேசிங் நீங்க பேசும்போது தல அஜித் தான் வந்து ஞாபகம் வரும். அதுக்கு அப்புறமா யாருக்குமே வந்து அந்த கார் ரேசிங் ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஸோ இந்த டைம் 100% நிறைய எக்ஸ்போஜர் வரப்போகுது. பிளஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ரேசஸ்க்கு வந்து ஒரு பாத் கிரியேட் பண்றாங்க இதுல. ஸோ டு கோ டு த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இந்த F4, F3, F2, F1. ஸோ இது வந்து நிறைய பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்க போகுது இந்த ஸ்ட்ரீட் ரேஸ். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி தலாஜி சொன்னீங்க, அதே மாதிரி நரேன் கார்த்திகேயன் நமக்கு தெரியும். நரேன் கார்த்திகேயன் அந்த வசதியில பார்க்க முடியுது. சோ கார்னாலே காரையும் அஜித் பிரிச்சு பார்க்க முடியாது, அந்த மாதிரி சூழல் இருக்கு. அப்போ நீங்க ஒரு பைக் ரேசர் ரைட்டுங்களா? பைக் அண்ட் கார் ரேசர் ரெண்டுமே பண்றீங்க. சோ உங்களுக்கான ஒரு போர்ஷன் என்பது இந்த விளையாட்டுல என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? சோ ஐ டேக் கேர் ஆஃப் த சென்னை டீம். ஸோ நிறைய ஐ டூ த ஆர்கனைசேஷன், ஐ டூ த ஆர்கனைசிங் லாட் ஆஃப் திங்ஸ், கோஆர்டினேஷன், ஆர்கனைசேஷனு, டிரைவர்ஸு, அப்புறம் காரு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன்னா. ஸோ ஐ எம் பேசிக்கலி த மேனேஜர் ஆஃப் த சென்னை ரேசிங் டீம். ஸோ அதுதான் நான் பண்ணுற சென்னை டீமுக்கு. பெரிய ஒரு நல்ல ஒரு மிக முக்கியமான பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஆக்சுவலி இருந்தாலும் கூட இப்போ நடிகர் நீங்க சொல்ல நடிகர் அஜித்னா காரி பிரிச்சு பார்க்க முடியாது, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நடிகர் அஜித் கிட்ட குறிப்பா விளையாட்டுத்துறை சார்பாக ஏதாவது ஆலோசனை பண்ணாங்களா, இல்ல அவர் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில நான் பங்கேற்று வேற ஏதாவது நடுவரா நான் வரேன் முன்னாடி தான் சொல்லியிருக்கேன்? ஆக்சுவலி முந்தா நேத்து இல்ல, லாஸ்ட் வீக் நாங்க வந்து அஜித் சார் கிட்ட பேசணும், சுரேஷ் சந்திர சார் கிட்ட பேசிட்டு நாங்க வந்து ப்ரொபோசல் கொடுத்தோம். அண்ட் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் இன்வால்வ், அவங்க வெளில சொல்லிட்டாங்க. இப்போ மோஸ்ட்லி அவங்க வீடியோ பைட் கொடுப்பாரு.
ஸோ நாங்க வந்து பேசுறோம். ஒரு வீடியோ பைட் கொடுப்பாரு. இப்போ இங்க இல்ல, அவங்க ஹைதராபாத்ல இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு வீடியோ பைட் கொடுப்பாரு. சென்னை டீமுக்கு வந்து ஒரு வீடியோ பைட் கொடுப்பாரு கண்டிப்பா. ஏன்னா இன்டர்நேஷனல் பிளேயர்லாம் இங்க வராங்க. அப்படிங்கும்போது ஒரு தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா தான் பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் லெவல்ல அஜித் ஒரு மிகப்பெரிய ஃபிகரா இருக்காரு. ஆக்சுவலா அவரும் டிராவல் பண்றாரு, பைக்லயும் டிராவல் பண்ற நம்ம பார்க்கலாம். ஃபெராரி கார் கூட வாங்கினாரு இப்போ. எஸ். அப்படி இருக்கும்போது இன்டர்நேஷனல் பிளேயர் ஒன்று கூடக்கூடிய இடத்துல அவர் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ஆக்சுவலி ரொம்ப வாய்ப்பு இருந்துச்சு இந்த டைம். ஆக்சுவலி நாங்க வந்து கேட்டுட்டோம், நீங்க வந்து சென்னை டீம் ஒரு அம்பாசிடர் வந்து நீங்க, ஏன்னா நிறைய டீம் அம்பாசிடர்ஸ் இருக்கு. அர்ஜுன் கபூர், கங்குலி, நாக சைத்தன்யா, நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜான் ஏப்ரஹாம். ஸோ நாங்க வந்து கேட்டோம், இந்த மாதிரி நீங்க சென்னை டீமுக்கு மெயின் பர்சன் அம்பாசிடர் மாதிரி நீங்க கொஞ்சம் வாங்க நாங்க கேட்டோம். ஆனா அவர் வந்து தெரியல, அவங்க வந்து ஏதோ இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பா இல்ல இந்த டைம். ஏன்னா நாங்க பேசிட்டோம், கண்டிப்பா இல்ல. அவங்க ஆல் தி பெஸ்ட் அலிஷா சொல்லிட்டாரு, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி டீம் அண்ட் யூ அலிஷா சொல்லிட்டு. ஆனா நாங்க வீடியோ அட்லீஸ்ட் ஒரு வீடியோ பைட் நாங்க வந்து கேட்க போறோம். இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட அணுகுனாரா, ஏதாவது என்ன பேசினாரா, அதாவது அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு தான். அவர் அவங்களுடைய துறையில் நடக்கக்கூடிய ஒரு மேட்சா இருக்கு. அப்படிங்கும்போது அவர் ஏதாவது அணுகி பேசினாரா, வாய்ப்பு தராரு? யாருக்கு? அஜித் சார். அது தெரியாதுங்க, அது தெரியல எனக்கு. ஐ திங்க் நரேன் கார்த்திகேயன் ஆல்சோ ஹஸ் ஸ்போக்கன் டு அஜித் சார். சோ நாங்க கூட பேசணும் அஜித் சாருக்கு. பட் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சோ நிறைய விஷயம் இருக்கு இதுல. சோ மேபி அவங்க பர்சனல் ரீசன்ஸ். இப்போ நீங்க சொன்னக்கூடிய அந்த பிராண்ட் அம்பாசிடர் சொன்னீங்களா, அவங்க எல்லாமே இங்க வராங்களா? அவங்க ஜான் ஆப்ரஹாமா இருக்கு. எஸ். சோ அவங்க வந்து வீக்கெண்ட் ரேஸ்ல வராங்க. ஜான் ஏப்ரஹாம் ஃபார் கோவா, சோ நாக சைத்தன்யா ஃபார் ஹைதராபாத், டெல்லிக்கு வந்து அர்ஜுன் கபூர், கங்குலி சார் வந்து இஸ் ஃபார் கொல்கத்தா. சோ நம்மளுக்கு சென்னை மட்டும் யாருமே இல்ல. ஆக்சுவலி நாங்க தனுஷ் சார் கூட நாங்க வந்து அப்ரோச் பண்ணோம். நான் வந்து அப்ரோச் பண்ணேன்னா, சோ அவங்க வந்து சண்டே, ஆனா என்னன்னா அவங்க ஷூட்டிங் வந்து கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, ஷூட்டிங் கண்டிப்பா நான் கேன்சல் பண்ண முடியாது, இதுக்கு ப்ரெஸ் மீட் அவங்க வந்து கொடுக்க மாட்டாரு. ஸோ நிறைய தமிழ்நாட்டுல வந்து ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் வரதுக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலா. நிறைய பேர் வந்து பேஷன் இருக்கணுங்க அதுக்கு. இப்போ ரேசிங்னா ஒரு பேஷன், ஒரு லவ் இருக்கணும் அதுக்கு. இப்போ ஜான் ஏப்ரஹாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பைக் கார் மேல பைத்தியம். அர்ஜுன் கபூர் வந்து ஹி லவ்ஸ் கார்ஸ். கங்குலி சார் வந்து ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது இட்ஸ் நாக சைத்தன்யா வந்து அஃப்கோர்ஸ் இது ஹார்ட் கோர், இஃப் இஸ் நாட் அன் ஆக்டிவ் டு பீன் அ கார் ரேசர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த பேஷன் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து பேஷன் யாருமே பேஷனே இல்லைங்க. பட் நீங்க முன்னாடி பேசுறோம், நம்ம தமிழ்நாட்டுல அந்த 3 ஸ்போர்ட்ஸ், கேலோ இந்தியா, அதுல சப்ரேஷன் நிறைய விளையாட்டுகள் இருந்தது. அப்ப செஸ் ஒலிம்பியாட், ஐபிஎல் போன்ற விளையாடும் போது இந்த கார் பந்தயத்து மேல எந்த அளவுக்கு இளைஞர் மத்தியில ஒரு அவேர்னஸ் நினைக்கிறேன். கார் ஓட்டணும், அதுல நான் இன்டர்நேஷனல் மேட்சை கலந்துக்கணும், அந்த அவேர்னஸ் எப்படி இருக்கு? நானும் இளைஞர்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கா? See, to be very honest, actually கார் ரேசிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். பைக் ரேசிங் நீங்க பாத்தீங்கன்னா பைக் ரேசிங் ரொம்ப இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். நீங்க பைக் ரேசிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஆனா கார் ரேசிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. இப்போ நீங்க இந்த கார் F4 கார் சொல்றாங்கல்ல, இந்த F4 கார் ஓட்டுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 85 lakhs நீங்க கொடுக்கணும். 85 lakhs நீங்க கொடுக்கணும் அந்த கார் ரேஸ் ஓட்டுறதுக்கு. ஸோ IRL நீங்க ஓட்டணும்னா 1 கோடி. ஸோ அந்த மாதிரி வுல்ஃப் கார்ஸ். ஸோ இந்தியன் F4s இருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakhs per சீசன். 4 ரவுண்டு 12 lakhs நீங்க கொடுக்கணும். ஸோ கார் ரேசிங் நீங்க கேட்கும் போது இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கு தான் ஸ்பான்சர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சென்னை வந்து 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதுல ஸ்காலர்ஷிப், ஸோ இந்த ஸ்பான்சர்ஸ் வருது இல்லைங்க, இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு வந்து சம்பந்தமே இல்லை ஆக்சுவலா. ஸோ கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்க ரோடு தான் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க எல்லாமே இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே வந்து IRL, இந்தியன் ரேசிங் லீகோட சேர்மேன் அகிலேஷ் ரெட்டி, அவங்க தான் வந்து ஸ்பான்சர்ஸ் காசு வச்சுட்டு அவங்க வந்து இது வந்து பண்றாங்க. சோ கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல ஆக்சுவலா. நீங்க சொல்றதா எப்படி? இப்போ லாஸ்ட் ரேஸ் வந்து MMSC நடந்துச்சு, மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல.
அப்போ கவர்மெண்ட் இருந்தாங்க இல்ல எப்படி வந்து கண்டக்ட் பண்ணாங்க? அவங்க காசு அவங்க ஸ்பான்சர்ஸ் வச்சுட்டு அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா நாங்க வந்து கோயம்புத்தூருக்கு போறோம். ஆமா கோயம்புத்தூருக்கு இதுக்கப்புறமா கோயம்புத்தூர் என்னது தேர்ட் லெவல் அது தேர்ட் ரவுண்ட் சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறமா ஃபோர்த் ரவுண்ட், அதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அது வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு சாம்பியன் வரும். சோ அந்த மாதிரி தான் இப்போ அங்க வந்து கவர்மெண்ட் இல்ல. சோ இதுக்கு தான் அவங்க ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. நிறைய இளைஞர்களை வந்து விளையாட்டு ரீதியா நாங்க ஊக்குவிக்கிறோம். குறிப்பா கடந்த கால கேலோ இந்தியால வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ண சொன்னாங்க. ஹாக்கியா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், கிரிக்கெட்டு, அப்போ இது கபடி இந்த போன்ற விளையாட்டுல ஊக்குவிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில ஒரு ரோட்ல நடக்குது. இது மிகப்பெரிய வரலாறு நினைக்கிறேன் சார். முதல் முறை நடக்குது நினைக்கிறேன் இந்தியால. இல்ல ஹைதராபாத் நடந்துச்சு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால நைட் ரேஸ். பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நைட்டுக்கு. சோ எல்லாம் இந்த லைட் வந்து வேற லைட். இது லைட் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ரேசிங். ரொம்ப பிரைட்டா இருக்கும் லைட். பட் சாலையில இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதுல. இல்ல ரோட்ல வந்து ஆல்ரெடி ஹைதராபாத்ல நடந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நைட்ல ஓகே. சோ அப்படி இருக்கும்போது ஆர்வமானக்கூடிய இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களா? இல்ல ஆக்சுவலா அதுதாங்க நிறைய பேர் வந்து தப்பா யோசிக்கிறாங்க. கவர்மெண்ட் தான் வந்து எல்லா இது ரேஸ் வந்து கவர்மெண்ட் தான் பண்றாங்க. இல்லவே இல்ல. கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க. எப்படின்னா இந்த ரோட் வந்து குடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து ரேஸ் ஓட்டுறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த ஸ்பான்சர்ஸ்க்கு வந்து சம்பந்தமே இல்ல. ஆனா நிறைய பேர் வந்து அவங்க என்ன நிறைய பேர் 99% ஆஃப் த பீப்புள் என்ன யோசிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து இந்த ரேஸ் கண்டக்ட் பண்றாங்க. இல்லவே இல்ல மக்களே, இல்லவே இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து MMSCல வந்து நாங்க கண்டக்ட் பண்ணிட்டோம். அதுல வந்து கவர்மெண்ட் வந்து இல்லவே இல்ல, DMK இல்லவே இல்ல. செகண்ட் ரவுண்ட் இங்க நடக்கிறோம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரீட் ரேஸ் வந்து அவங்க தான் வந்து ஓனர்ஸ் ஆஃப் த ரோடு. தேர்டு வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் கோயம்புத்தூர். சோ அந்த மாதிரி அப்போ கூட கவர்மெண்ட் இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, இல்ல கவர்மெண்ட் தான் இது எடுத்து வராங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அப்போ வந்து நிதி உதவி வந்து இந்த ட்ராக் ரெடி பண்றதுக்கு தான் அவங்க ஒன்லி ட்ராக் ரெடி பண்றதுக்கு தான். ஸ்காலர்ஷிப் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க ரேஸ் ஓட்டுறதுல. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐஆர்எல்னா அகிலேஷ் ரெட்டி அவங்க தான் வந்து CEO. சோ அவங்க தான் வந்து எல்லா ஸ்காலர்ஷிப் பண்றாங்க. சோ எல்லாமே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்ல வந்து அவங்க ரேஸ் ஓட்டுறாங்க. எப்படி ICCI IPL சொல்லுவாங்க அந்த மாதிரி தனி நிறுவனம் அவங்க, ரைட்? இதுக்கு கவர்மெண்ட் சம்பந்தம் இல்ல, அவங்க தான் ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே பண்றாங்க. ஓகே. பட் இப்ப பொதுவா கார் ரேஸ் பொறுத்தவரைக்கும் சென்னையில் நடக்குது, உள்ள எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ரேஸ்னா அந்த ஃபார்முலா 4ங்கிற காரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலா பத்தி எப்படி இருக்கும், அது வேகம் எப்படி இருக்கும்? ஃபார்முலா 4 வந்து இன்னொரு விஷயம். ஃபார்முலா 4 சொல்றாங்கல்ல, இட்ஸ் ஒன் ஆஃப் த கார்ஸ். இங்க வந்து 4 கேட்டகரி ஓடுது. ஐஆர்எல் வந்து கவர்னிங் பாடிங்க, இந்தியன் ரேசிங் லீக். எப்படி IPL இருக்குல்ல, அந்த மாதிரி இட்ஸ் கால்ட் இந்தியன் ரேசிங் லீக், IRL. அதுக்கு கீழே வந்து ஃபார்முலா 4. அதுக்கு கீழே அப்புறமா இது வுல்ஃப் கார்ஸ். அது வந்து அப்ரிலியா RS4 சூப்பர் பைக் என்ஜின் இருக்கு. அதுதான் வந்து இட்ஸ் நம்பர் 1. சோ F4 வேற, வுல்ஃப் கார் வேற, இந்தியன் F4 வேற. சோ 4 கேட்டகரி இங்க வந்து நடக்க போறாங்க. இந்த 4 கேட்டகரி கார் வந்து இங்க ஓட எக்ஸாக்ட்லி. சோ F4 மட்டும் இல்ல, நிறைய ரேசஸ் வந்து இங்க கண்டக்ட் பண்ண போறாங்க சாட்டர்டே சண்டே. பட் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் அந்த ரோட் அதுக்கு ஏத்த மாதிரி சரியா இருக்குமா? எஸ், ஆக்சுவலி நீங்க அந்த வுல்ஃப் கார்ஸ் நான் சொன்னேன்ல, அதுதான் வந்து இன்டர்நேஷனல் ரேசஸ் இருக்கு. F4 கூட இன்டர்நேஷனல் ரேசஸ் இருக்கு. அதுல the car goes around 280 கிலோமீட்டர்ஸ். ஆனா ரோட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. சோ ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது அந்த கார் வந்து அவ்வளவு ஸ்பீடா போகும், அதுக்கு மேல வந்து போகாது. ஏன்னா சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரோட் பாத்தீங்கன்னா ரேஸ் ட்ராக் போல இல்ல. ரேஸ் ட்ராக் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆனா இங்க வந்து ரோடு இப்படி இருக்கும் ரோடு. சோ இங்க வந்து ஸ்பீடு வந்து அவ்வளவு போக முடியாது, ஏன்னா அது பறக்கும் அந்த ஸ்பீட்ல போனீங்க. பிளஸ் நிறைய கொஞ்சம் பம்ப்ஸ் இருக்கு அங்க. சோ அது நீங்க போனீங்கன்னா ஃபயர் ஸ்பார்க் வரும், அது நிறைய விஷயம் இருக்கு. சோ அது வந்து ஸ்பீட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. எப்படி நீங்க சொல்றது இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்காங்க, இந்த ரோடு வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி இல்லன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேக பயம் இல்ல சொல்ல. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 கண்ட்ரீஸ் நான் ஸ்ட்ரீட் ரேஸ் நான் ஓட்டுனேன்னா ஏஷியால. சேம் பள்ளம் இருக்கும், இந்த மாதிரி பள்ளம் இருக்கும், கொஞ்சம் இங்க இருக்கும், பேச்சஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ரோடுங்க. இதுக்கு ரேஸ் ட்ராக் இதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் வீக் நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ரோடு ஆயிடும். இது
So it's for public basically. So we are boring the road and we are racing. So அதுக்கு தான் experience matters. இப்போ நான் வந்து நீங்க வந்து இப்போ நான் கார்ல வந்து வச்சேன், நீங்க போனீங்கன்னா ரேஸ் ஓடுறதுக்கு உங்களுக்கு ஐடியே தெரியல, என்ன கார்னர்ல வந்து போகணும், என்ன கியர்ல போகணும், என்ன ஸ்பீட்ல வந்து கம்மியா பண்ணணும். இப்போ ஒரு பம்ப் இருக்குன்னா அந்த பம்ப்ல வந்து கம்மியா போகணும், இல்லைன்னா ஐ மீன் கம்மி ஸ்பீட்ல போகணும், இல்லைன்னா பிரேக் அடிக்கணும், இல்லைன்னா அந்த பம்ப் வந்து அவாய்ட் பண்ணும். இப்போ மழை வருதுன்னா அது ஏத்த மாதிரி ஒரு டயர், வெட் டயர் சொல்லுவாங்க, ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணும், சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணும். இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேட்டர்ஸ். ஸோ சும்மா வந்து பலம் இருக்கா, ஐயோ எப்படி ரேஸ், அதெல்லாம் நீ என்ன சிச்சுவேஷன் நீங்க குடுக்குறீங்க, நாங்க வந்து ஓட்டோம் ரேஸ். இப்போ என்னென்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம் நம்ம, அது கொஞ்சம் காட்ட முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூரை அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன்னா, இப்போ இந்த ஃபென்ஸ் இருக்குல்லங்க, இப்போ நீங்க அந்த ஃபென்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க. இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஆகக்கூடாது, பிகாஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னமே we can't expect everything to be proper. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா டயர் வந்து there's lot of situations, நீங்க ரேஸ், I don't know whether you seen a race, டயர் வந்து it will fly. ஏன்னா ரெண்டு பேர் வந்து கொலைட் பண்ணும்போது டயர் வந்து அப்படியே பருக்கும். ஸோ பருக்கும் போது இது வந்து பாத்தீங்க, இது இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ மக்கள் பப்ளிக் வந்து அங்க உட்காருவாங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு மேல வந்து டயர் போகாது. ஸோ சப்போஸ் இங்க வந்து ரெண்டு பேர் அடிச்சிட்டாங்கன்னா இங்க வந்து இடிச்சிட்டு திரும்பி இங்க வந்து பவுன்ஸ் ஆகும். ஸோ அங்க வந்து போகாது. ஸோ ஆக்சிடென்ட் will not happen. For the public it's very safe, and for the driver இதெல்லாம் it's மொனாக்கோல நடக்குது, சிங்கப்பூர்ல நடக்குது. So it's normal. இப்ப ரெண்டு கார் இந்த ஏன்னா சாலையில குறுகலா இருக்குல்ல, இதுல வந்து ரெண்டு கார் வேகமா போக முடியுமா? இது வந்து அவுட் கேட். ஆமா, ட்ராக்ல வந்து ஆமா சில இடத்துல வந்து ஒரு கார் தான் போக முடியும். ஆனா அதுதான் ரேஸ். நான் வந்து ஏஷியால ஓட்டும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 25 பசங்க நான் ஓட்டுனேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சந்து வந்து இப்படியே இருக்கும், அதுல வந்து 10 கார் இருக்கும் போறதுக்கு உள்ள, அடிச்சுட்டு அப்படியே தள்ளுவாங்க. ஏன்னா ரேஸ்ல இதெல்லாம் ரேஸ். சோ அடிச்சுட்டு, ஆனா ரூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வாண்டடா அடிச்சீங்கன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை, இல்ல நீங்க வந்து ரேஸ்ல வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி போலாம், இல்ல டச் பண்ணலாம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நான் சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி நான் சொல்றேன். பாருங்க, இது ஸ்க்ரூ வந்து இவ்வளவு பெரிய ஸ்க்ரூ, இதெல்லாம் வந்து வெளியே வராது. இந்த ஸ்க்ரூ இப்போ செட் பண்றாங்க, ஆனா இந்த ஸ்க்ரூ வந்து வெளியே வராது, முடியாது. சோ என்ன whatever accident happens, it is very very safe for the public. This is called AMCO barrier. So இதுக்கு அப்புறமா வந்து டயர்ஸ் போடுவாங்க, பெரிய டயர்ஸ் போடுவாங்க. எஸ், ஆமா ஆமா, இதெல்லாம் இருக்க கூடாதுங்க. ஏன்னா இது வால். ஆமா, இப்போ அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும் ரேசஸ்க்கு. சோ they will put tires. சோ அவங்க அடிச்சாங்க கூட திரும்பி வந்து பவுன்ஸ் ஆகும் ட்ராக்ல. சோ இட்ஸ் வெரி சேஃப். இந்த மாதிரி ஃபுல் ட்ராக்ல இருக்கு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆக்சுவலா? 3.5 கிலோமீட்டர்ஸ். என்ன வேற என்ன சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணிருக்கீங்க? இந்த இதெல்லாம் பாக்கும்போது ஒரு கூரை அமைச்சிருக்கோம், நிறைய இருக்கு. வேற என்ன சேஃப்டி மெஷர் பண்ணிருக்கீங்க? சேஃப்டி இதுக்கு ரோட் வந்து நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலா ரீலைன் நிறைய பண்ணாங்க. ஐ திங்க் Thursday வந்து அவங்க ஸ்டாப் பண்ண போறாங்க டிராஃபிக். Thursday. ஆமா. எதை சுத்தி எங்க? ஏன்னா சப்போஸ் ஆயில் உங்க பைக்ல வந்து ஆயில் ட்ராக்ல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி ஆயில் இருக்க கூடாது. சோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளியர் பண்ணுவாங்க Thursday. ஐ திங்க் மோஸ்ட்லி Thursday அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அப்ப 3.5 கிலோமீட்டர்ஸ் வந்து Thursday ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எந்த வண்டி போகாத மாதிரி. உங்க ரேஸ் இங்க நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல குறிப்பா எந்த அளவுக்கு அது மத்த ஸ்டேட் கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு பெருமையா நினைக்கிறீங்க? அது ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய, ஏன்னா நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல, எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பேச்சு நிறைய இருக்கும். சோ கேட்கும் போது நிறைய கவர்மெண்ட் வந்து இல்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுல வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும். இப்போ இங்க வந்து எப்படி பாலிடிக்ஸ் இருக்கு, சோ அங்க கூட பாலிடிக்ஸ் இருக்கு. வேற ஸ்டேட்ல வந்து பாலிடிக்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி தாண்டிட்டு அவங்க பண்றாங்கன்னா இது பெரிய விஷயங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கணும். whoever it is, whether it is ADMK, DMK, BJP, whoever it is, even Vijay's sir's party also, sports வந்து டெவலப் பண்ணும். So அடுத்த ஒரு 10 வருஷம் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரேசர் இருப்பாங்க. we are the number 1 population in the world. ஆனா ஒரு கோல்டு நாங்க வந்து அடிக்கல. நாங்க ஒரு ரேசர் கூட நாங்க வந்து உலகத்துல வந்து அம்பல, கார் ரேசர், பைக் ரேசர் உலகத்துல யாருமே இல்ல. ஆஃப்டர் நரேன் கார்த்திகேயன் யாருமே இல்ல. சோ இது வந்து கவர்மெண்ட் வந்து மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்னா நல்லது பண்றாங்க. நிறைய கெட்டது கூட இருக்கு, ஆனா இது நல்லது பண்றாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இது வந்து பாலிடிக்ஸ் வந்து மாறக்கூடாது. இப்போ இந்த கேம் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே
எல்லா ஸ்டேட்டும் முன் வந்தாங்களா இல்ல தமிழ்நாடு மட்டும் தான் முன் வந்து நாங்க நடத்துறோம் சொன்னாங்களா? இல்ல ஆக்சுவலி அது தெரியல எனக்கு, அது தெரியல. பிகாஸ் லாஸ்ட் டைம் ஹைதராபாத்ல கண்டக்ட் பண்ணாங்க. இந்த டைம்ல ஏன் பண்ணல எனக்கு ஃபுல்லா தெரியாது. பட் ஐ திங்க் அதர் ஸ்டேட்ஸ் மேபி இந்த ஃபியூச்சர் வந்து கோவா வரும், பெங்களூர் இல்ல கோவா வரும் கண்டிப்பா. சோ லெட்ஸ் see. கோவால நடக்குது ஆக்சுவலி வரும் மேபி நெக்ஸ்ட் இயர். இல்ல ஃபோர்த் ரவுண்ட்ல கோயம்புத்தூர் தேர்ட் ரவுண்ட் கோயம்புத்தூர், ஃபோர்த் ரவுண்ட் கோவா அண்ட் கொல்கத்தால நடக்குதுமா சொன்னாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆவலங்க. அது கன்ஃபார்ம் ஆவல. ஆல்ரைட். இப்போ கார்லாம் வந்தா எங்க நிப்பாட்டறதுக்கான இது இருக்கு? கார் எப்போ வந்து இறங்குது? எல்லா கார் வந்துருச்சா? இது சென்னை ரேஸ் ட்ராக்ல இருக்கு கார்ஸ்லாம். சோ அது வந்து ஃப்ரைடே Thursday வருங்க கார். ஏன்னா இங்க வந்து செட்டப் பண்ணோம், சஸ்பென்ஷன் செட்டப். ஏன்னா நான் சொன்னேன்ல ட்ராக் வந்து வேற, இங்க வந்து ரொம்ப ரஃபா இருக்கு. இங்க வந்து டயர் போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ரொம்ப ரஃபா இருக்கு இந்த இடம். நீங்க டச் பண்ணீங்கன்னா அப்படியே ரொம்ப ரஃபா இருக்கு. ஆனா ட்ராக் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சோ இங்க நிறைய சிச்சுவேஷன்ஸ் ஐ அம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். பிளஸ் மழை கூட வரப்போகுது. ஆமா சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ மழை வருது வேற சொல்லிருக்காங்க. ஆமா அதுதான் தெரியல. தயவு செய்து மழை வராதுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சாங்க வேலை. சோ இந்த டைம் வந்துச்சுன்னா ட்ரிசில் ஆயிடுச்சுன்னா ரேஸ் ஓட்ட முடியும். ஆனா நிறைய மழை வந்துச்சுன்னா ரேஸ் ஓட்ட முடியாது. ஏன்னா தண்ணி போயிடும் கார்ல வந்து. இல்ல கார்ல வந்து தண்ணி போயிடும். ஆமா இட்ஸ் நாட் சேஃப். நீங்க சிங்கப்பூர் கிராண்ட் பிரீ கொஞ்சம் யூடியூப்ல வந்து போட்டு பாருங்க. சிங்கப்பூர்ல வந்து டெய்லி இருக்கும். ஆனா அந்த மலையில நான் வந்து போனேன் லாஸ்ட் இயர். நான் போனேன் சிங்கப்பூர் ரேஸ் F1 ரேஸுக்கு. சிங்கப்பூர் வந்து இன்வைட் பண்ணாங்க எனக்கு பாக்கிறதுக்கு ரேஸ். போகும்போது அந்த ஃபுல் 3 hour வந்து எனக்கு வந்து VVIP பாஸ் வந்துச்சு. இல்ல நான் வந்து அப்படியே கேலரியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஃபீலிங்கு, நீங்க லவுஞ்ச்ல வந்து டிவில பாத்தீங்கன்னா வேற ஃபீலிங்கு. ஆனா என்ன பிளஸ்னா லவுஞ்ச்ல வந்து 7-star ட்ரீட்மெண்ட், கேலரியில வந்து ஒரு தண்ணி பாட்டில் பாப்கார்ன் மட்டும் சாப்பிட முடியும். அந்த மாதிரி தான் ஃபீலிங். ஸோ நான் வந்து என்னோட டிக்கெட் வந்து வேற ஆள் கிட்ட கொடுத்து நான் வந்து கேலரியில வந்து வந்துட்டேன். ஸ்டாண்ட் சொல்லுவாங்கல்ல, அங்க வரும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ கொட்டுது. எனக்கு எதுவுமே ரெயின் கோட் இல்ல, அம்ப்ரெல்லா இல்ல. யாரோ ஒரு புண்ணியவதி வந்து கொடுத்தாங்க, இந்த அம்மா வச்சுக்கோ ஒரு சூட்டு, ரெயின் கோட் வச்சுட்டு நான் அந்த போட்டோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே வச்சுட்டு ஒரு அம்பளை புடிச்சிட்டு நான் வந்து ரேஸ் பார்த்தேன். அவ்வளோ மழை சிங்கப்பூர்ல. சோ எதுக்கு சொல்றேன்னா இந்த சிச்சுவேஷன்ல வந்து ரோட்ஸ் வந்து சரியாயிடும். சோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதுதான் ஸ்டார்டிங் ஆரம்பம். சோ நெக்ஸ்ட் வந்து மழை கூட வந்துச்சுன்னா நாங்க ரேஸ் ஓட்டோம். பட் எப்படி முடியும்? ஒரு ரேஸரா நான் ஓட்டுவேன் அப்படி ஒரு தீர்மானம் சொல்றீங்க. அப்படி வருஷம் நடக்குமா? இது ஒவ்வொரு ஆண்டுகளும் குறிப்பிட்ட இயர்ஸ் வித்தியாசம் இருக்கா? எப்படி அது இயர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சென்னையில? ஆமா இது 3rd இயர்ல 2022ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2023 லாஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. 2024. சோ இது வந்து 3 years ரேஸ் பண்றாங்க. ஓகே. இப்போ இது அமைச்சிருக்காங்க. இதுல என்னடா இது என்ன பண்ணுவீங்க? இது சோ இதுதான் கராஜுங்க. சோ இங்க தான் வந்து FO இந்த ஆரஞ்சு இது இருக்குல்லங்க. சோ அது வந்து இட்ஸ் ஃபார் தி கார்ஸ், ஃபார் தி கார் லோடிங் அந்த மாதிரி ஏன்னா கார் வந்து ரொம்ப பெரிய கார் இது. சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து F4 இந்தியன் F4s, இந்தியன் மேக். அது வந்து இன்டர்நேஷனல் ரேசஸ் இருக்காது, இந்தியன் தான். அந்த ரூல்ஸ் ஏத்தபடியா தான் வந்து ரேஸ் ஓட்டணும். சோ அது வந்து ஒன்லி இந்தியன்ஸ் கேன் ரேஸ், இன்டர்நேஷனல் ரேசஸ் கான்ட் ரேஸ் அதுல. சோ அது இது இங்க வந்து ஃபுல்லா வரும். அப்புறமா ஃபார்முலா 4, அதுக்கப்புறமா உல்ஃப் கார்ஸ். சோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு இங்க. இதுக்கு ஃபியூல்லாம் எப்படி இது? ஃபியூல் வந்து ஐ திங்க் தே யூஸ் a high octane fuel 100. they use high octane fuel. ஆனா இந்தியன் காருக்கு வந்து high octane இருக்காது, நார்மல் fuel பெட்ரோல் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3.5 கிலோமீட்டருக்கு ஏத்த மாதிரி அந்த fuel ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கும். மேபி அடே தீராது. ஆஃப் கோர்ஸ் இல்ல, ஏனா 10 லேப் 6 லேப் தான் இருக்கும்ல. அதான் இருக்கும். இப்போ ஒரு கார்ல எத்தனை பிளேயர் இருப்பாங்க உட்காரமா? ஆக்சுவலி ஒரு கார்ல ஒன்னு தான் உட்கார முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி வேற, அந்த ஸ்ட்ராட்டஜி வேற. சோ இந்தியன் கார்ஸ் F4s சிங்கிள் கார் வந்து சிங்கிள் பிளேயர் ரேசர்ஸ் இருப்பாங்க. எனக்கு கூட பிளேயர் வருது. சோ உல்ஃப் கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து ரெண்டு ரேசஸ் இருப்பாங்க, ஒரு இன்டர்நேஷனல் ஒரு நேஷனல். சோ அந்த மாதிரி ரூல்ஸ் படியே அப்படிதான் இருக்கும். சரி. ஏன்னா இப்போ இதுல வந்து ஒரு காரு அது வந்து எப்படி அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது வந்து இட்ஸ் கால் குவாலிஃபைங். ஸோ ஃப்ரைடே வந்து குவாலிஃபைங். ஆக்சுவலி Thursday தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே தான் கொடுத்தாங்க நம்மளுக்கு. ஸோ சாட்டர்டே வந்து குவாலிஃபைங் இருக்கும், சண்டே வந்து ரேஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே குவாலிஃபைங் என்னன்னா டைமிங்
இப்போ நான் ஃபாஸ்டா போனேன்னா 1 minute 30 seconds, நீங்க வந்து 1 minute 31 seconds தான் நீங்க செகண்ட் வருவீங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வருவேனா. ஸோ சண்டே வந்து ரேஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் நிப்பேன், நீங்க செகண்ட் நிப்பீங்க, அந்த மாதிரி தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த். ஸோ ரேஸ் வந்து அப்படியே போவோம், ரோலிங் ஸ்டார்ட் சொல்லுவாங்க. ஸோ டுகெதர் வந்து அப்படியே போவாங்க, ஃபிளாக் வந்து காமிப்பாங்க, அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் ரேஸ். இப்போ இதுல வின் பண்ற கேட்டகரிஸ் வந்து இங்கே வின்னிங் பிரைஸ் அறிவிச்சா இல்ல அடுத்தடுத்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 3 4 அந்த ரவுண்ட் அதெல்லாம் ரன் பண்ணுவாங்களா எப்படி புரியல? இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு, ஸோ அது பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுல 10 பாயிண்ட் 20 பாயிண்ட். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் யாரோ வராங்கன்னா அது பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரவுண்டு ஏத்த போல வந்து அவங்க பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் வந்து எல்லா பாயிண்ட்ஸ் வந்து அவங்க அக்யூமுலேட் பண்ணிட்டு சாம்பியன் வந்து டிசைட் பண்ணுவாங்க. பேசிக்கலி ஒரு பிளேயர் எத்தனை பாயிண்ட் எடுக்கணும், அது அந்த மாதிரி இருக்கா? எத்தனை பாயிண்ட் எடுக்கணும் அது ரூல்ஸ் படியா இருக்குங்க, இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படியா ஒரு பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் 10 9 அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும் அதுல. ஏன்னா வந்து நீங்க வந்து கார் ரேஸ்னு குறிப்பா சென்னையில நடக்குதா, சென்னையில மக்கள் ஒரு ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, சென்னையை பத்தி உங்களுக்கு தெரியும், மக்கள் உங்களுக்கு ஒரு ஈவென்ட் நடக்குன்னா மக்கள் பிரம்மாண்டம் வந்து கூட அது தெரியாத தெரியல வந்து வருவாங்க சென்னையை பத்தி உங்களுக்கு. அப்போ அந்த கார் ரேஸ் நடக்கும்போது ஒரு பிரம்மாண்ட ஒரு நிகழ்வு, ஒரு இன்டர்நேஷனல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவங்க பார்க்கறதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கோம் நம்ம, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேலரிஸ் நாங்க வந்து ஸ்டாண்ட்ஸ் கிராண்ட் ஸ்டாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க வந்து லவுஞ்சஸ் இருக்கு, பிளாட்டினம் கோல்டு லவுஞ்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1000 rupees to 11,000 rupees இருக்கு 2 நாளுக்கு. ஸோ பிளஸ் சாட்டர்டேஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃபார் பீப்புள் டு கம் வாட்ச். ஸோ நிறைய இந்த மாதிரி நல்லா செய்றாங்க. ஓகே, எனிவே நீங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதே சேம் டைம் ஆஸ் ஒரு ரேசரா என்னுடைய இன்புட் என்ன கொடுக்கணும்னு நிறைய நீங்க சொல்லிருக்கீங்க. சோ இந்த நிகழ்வு வந்து சென்னையில கண்டிப்பா வெற்றியடையும் நினைக்கிறேன். தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க சென்னை டீமுக்கு, சென்னை டர்போ ரைடர்ஸ். நம்ம சென்னை நம்ம பெருமைங்கிற மாதிரி ஆக்சுவலா அதை விட்டு கொடுக்க முதல்ல. சோ எனிவே இந்த வெற்றி பெறணும், அதுக்காக ஜீ தமிழ் உங்களுக்கு நாங்க வாழ்த்து. தேங்க்யூ. நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி வணக்கம். தேங்க்யூ. தமிழக அரசு சார்பாக பல்வேறு இன்டர்நேஷனல் விளையாட்டுகளை நடத்திய அனுபவம் இருக்கு. செஸ் ஒலிம்பியாட்டா இருக்கட்டும், கேலோ இந்தியா மற்றும் IPL போட்டிகள் கூட சென்னையில நடந்திருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஃபார்முலா 4 இந்த கார் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுவிதமான அனுபவம் தான். ஏன்னா சாலையில தமிழக இருக்கக்கூடிய குறிப்பா சென்னையில பிரதான சாலைகள்ல நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செஞ்சுட்டாங்க. இரவு நேரத்தில் நடக்குது, இதான் முதல் முறை இரவு நடக்குது. இது ஒரு புறம் கூட பொதுமக்கள் பார்த்து கண்டுகளிப்பதற்காக 31 முதல் நாள் இலவசம் என விளையாட்டுத்துறை சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த விளையாட்டு நடத்துவது தமிழக அரசா அல்லது தனியார் நிறுவனமா என ஒரு அலிஷா அப்துல்லா ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த விளையாட்டு தமிழகத்தில் வெற்றி பெற்றுனா இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படும். ஜீ தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்னுடன் செய்தியாளர் நௌஷாத்.